மனநல மருத்துவத்தில் ஐசக் ரேவுடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஐசக் ரே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். இவர் 1807 ஜனவரி 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய எசெக்ஸ் கவுண்டியில் இருக்கிற பெவர்லியில் பிறந்தாங்க. இவர் 1827ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மெயினில் இருக்கிற பிரன்ஸ்விக்கோடைய போர்டன் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் மனநல மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு சைக்காட்ரிஸ்ட், அதாவது மனநல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் மனநல மருத்துவ ஆராய்ச்சிகளை தொடங்கினாங்க. அந்த ஆராய்ச்சிகளுக்காக இவர் நேரடியாக மனநோயாளிகளை ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்ந்த காலத்தில் உலகம் முழுவதிலும் வெளிவந்திருந்த மனநல மருத்துவம் சார்ந்த ஆய்வு முடிவுகளையும் படித்து வந்தாங்க. அந்த காலத்திலலாம் ஒரு கருத்து நிலவி வந்தது. இந்த மனநோய் அப்படின்ற மென்டல் இல்னஸ் ஆனது மனிதனுடைய காக்னேட்டிவ் அப்படின்ற அறிவுத்திறனை மட்டும் பாதிக்கும் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. அப்போ தான் ஐசக் ரே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. உண்மையிலேயே மென்டல் இல்னஸ் ஆனது மனிதனுடைய அறிவுத்திறனை மட்டும் இல்லாமல் ஒலிஷனல் அண்டு எமோஷனல் கண்ட்ரோலையும் பாதிக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ ஒரு நபருக்கு மனநோய் இருக்குது அப்படின்னா அந்த நபர்னால ஒரு விஷயம் சரி தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு மட்டும்தான் அந்த காலத்தில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் சொன்னது என்னன்னா, சரி தவறு அப்படின்னு அதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுலாம் சில மனநோயாளிகளுக்கு இருக்கும். ஆனால் அவங்களால அவங்களுடைய ஒலிஷனல் அண்டு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒலிஷனல் அண்டு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இப்படியான பாதிப்புகளையும் மென்டல் இல்னஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு இவர் விளக்கினாங்க. அதை விளக்கினது மட்டும் இல்லாமல் 1838ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே இதை எழுதி வெளியிட்டாங்க. இது ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்ற தடயவியல் மனநல மருத்துவத்தில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு ஒர்க்காக அமைஞ்சது. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இவர் சொன்ன விஷயத்துக்கும் அந்த காலத்தில் கருதப்பட்ட விஷயத்துக்கும் உள்ள வேறுபாடை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபர்னால தான் பண்ணுற விஷயம் சரியா தவறா அப்படின்னு சரியாக பிரித்து பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா அவருக்கு மனநோய் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தான் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் சொன்னது என்னன்னா, இப்போ மனநோயினால் பாதிக்கப்பட்ட சில நபர்களுக்கு தாங்க செய்கிறது சரியா தவறா அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ அவங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னா அந்த தவறை அவங்களால கட்டுப்படுத்த முடியாமல் செஞ்சிருவாங்க. ஸோ ஒரு விஷயம் சரி தவறு அப்படின்னு இருக்கும்போது ஒரு விஷயம் சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலோ அல்லது தவறு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலோ மட்டும் இல்லாமல் அதெல்லாமே தெரிஞ்சால் கூட இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் தெரிவித்தாங்க. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு நபர் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த குற்றத்துக்காக அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது அவருக்கு மனநோய் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அவர் ஒரு நபரை கொலை செஞ்சிட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு நபர் இன்னொரு நபரை கொலை பண்ணிட்டார் அப்படின்னா அந்த குற்றம் சாட்ட நபர், அந்த கொலையாளி, ஃபஸ்ட்டு அவர் மனநோயினால் பாதிக்கப்பட்டவரா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு நபருக்கு தான் செஞ்ச குற்றம் சரி தவறு அப்படின்னு சொல்லி தெரியாது, சரிதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க. ஏன்னா மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு கொலை பண்ணிவிட்டு அது சரிதான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ அதே மாதிரி இன்னும் சில மனநோயாளிகள் தான் செஞ்ச கொலையை தவறு அப்படின்னு சொல்லி உணரவும் செய்வாங்க. தவறு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவும் செய்யும். ஸோ இப்படி தவறு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அவங்களுக்கு அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை வழங்கப்படும். ஆனால் இதை தான் ஐசக் ரே எதிர்த்தாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சரி அல்லது தவறு அப்படின்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சிட்டாலே அந்த நபருக்கு மனநோய் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் எதிர்த்தாங்க. ஆனால் சரி தவறு அப்படின்னு ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை ஒரு குற்றத்தை சரியா தவறா அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க தெரிஞ்சிட்டாலே அந்த நபருக்கு மனநோய் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த காலத்தில் லீகல் டெஃபனிஷன் இருந்தது. இதுக்கு பேரே மேனாட்டன் ரூல் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு நபர் ஒரு மனநோயாளி ஒரு கொலையை செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்ச பிறகு அந்த மனநோயாளிக்கு தான் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவர் மனநோயாளியாக இருந்தாலும் சாதாரண நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்போ தான் ஐசக் ரே ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி கிடையாது, சில நபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகளை செய்வாங்க. இப்போ அறிவுத்திறன் குறைபாடு தான் இந்த சரியா தவறா
தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மனநோயாளிகள். ஆனால் இன்னும் சில மனநோயாளிகளுக்கு அறிவுலாம் இருக்கும், பண்ணுறது தப்பா சரியானலாம் தெரியும், ஆனால் அவங்களால அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு விஷயத்தை அவர் வந்து கொடுத்தாங்க. அதுதான் மாரல் இன்சானிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒலிஷனல் அண்டு எமோஷனல் கண்ட்ரோல், இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க, ஒரு நபர் வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுத்திட்டாங்க. இப்போ அந்த நபரை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ நம்மளுடைய மைண்டு வந்து நமக்கு என்ன சொல்லும், நம்மளுடைய ஒலேசன் வந்து நமக்கு என்ன சொல்லும்னா, இப்போ நம்ம கொலை பண்ணிடலாம், ஆனால் கொலை பண்ணிட்டா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற அந்த கான்சிக்வன்சஸை வந்து நமக்கு வந்து உணர்த்தும். இதுவே வந்து மனநோயினால் பாதிக்கப்பட்டு இது கொலை பண்ணால் தவறு அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு, கொலை பண்ணால் தவறு அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களால அதை கட்டுப்படுத்திக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாமல் கொலை செஞ்சிருவாங்க. ஒரு வெறியில் கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு சொல்லி உணருவாங்க. ஸோ இது ஒரு வகை. அதே மாதிரி சில நபர்களுக்கு இருக்குது, அது வந்து ஒரு வகையான மனநோய் இருக்குது. அது என்னன்னா, திருடணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அது திருடுறது தப்பு அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை வந்து திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு அர்ஜென்சி வந்து அவங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து திருடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான மென்டல் இல்னஸ் தான். ஸோ மென்டல் இல்னஸோடைய பாதிப்பு தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்லி ஐசக் ரே வந்து விளக்கினாங்க. ஸோ ஒரு நபர்னால அவங்களுடைய உணர்வுகள், அது வந்து கோபமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், ஸோ இதெல்லாமே வந்து கட்டுப்படுத்த முடியாமல் சில நபர்கள் சில விஷயங்களை தொடர்ந்து செய்வாங்க. அப்படி அவங்க செய்கிறது அவங்களுக்கு தவறு அப்படின்னு தெரிஞ்சால் கூட செய்வாங்க. இப்படி இருக்கிறனாலேயே அவங்க வந்து மனநோய் அற்றவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அவங்களுக்கு மனநோய் இருக்குது. அந்த மனநோய் இருக்கிறனால தான் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களே கட்டுப்படுத்திக்க முடியாமல் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாரல் இன்சானிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து ஐசக் ரே வந்து அந்த ட்ரீட்டஸ் ஆன் தி மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற ஒர்க்கில் தெரிவித்தாங்க. இது 1838 அவர் வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்குன்னா, இது வெளிவந்த பிறகு தான் இந்த மேன்ஹாட்டன் ரூல் அப்படின்றது வந்து ரூல் அவுட் ஆகி, அப்போ இந்த கோர்ட்டிலலாம் வந்து கேஸ் நடக்கும்போது உண்மையிலேயே மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த தவறை செஞ்சுட்டாங்களா, அல்லது உணர்ச்சி வசம்லாம் படாமல் நிதானமாக இருக்கும்போது இந்த தவறை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் அதுவும் வந்து பிரித்து பார்க்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நபர் வந்து உணர்ச்சி வசத்தில் ஏதோ ஒரு கொலை செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும், அதுவே பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நிதானமாக அந்த கொலையை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நிதானத்தில் இருந்தே கொலை பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை. அதே வந்து நிதானம் இழந்து உணர்ச்சி வசப்பட்டு அவங்களே கட்டுப்படுத்த முடியாமல் செய்யக்கூடிய கொலைக்கு வந்து அவ்வளோ பெரிய தண்டனை கிடையாது. அதாவது இந்த ரேஞ்சுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய கொலை, அதுவும் குறிப்பாக நிதானத்தில் இருந்து செய்யக்கூடிய கொலை அளவுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அளவுக்கு இதுக்கு வந்து தண்டனை கிடையாது. ஸோ இப்படி வந்து இந்த அளவுக்கு பிரித்து பார்த்து ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இந்த மனநல மருத்துவத்தில் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் இந்த மனநல மருத்துவமானது பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து முக்கிய காரணம் இவர் தான். ஸோ இப்படி இந்த மனநோய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சு அவருக்கு வந்து செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கலாமா அல்லது மனநோய் சிகிச்சை கொடுக்கலாமா அப்படின்றத பரிந்துரை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவங்க தான் ஃபெரன்சிக் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டு தான் ஃபெரன்சிக் சைக்காட்ரி அப்படின்றது. ஸோ அந்த ஃபீல்டே 1830கள் காலகட்டத்தில் தான் உருவாக தொடங்கியிருந்தது. ஸோ அதில் நிறைய பேர் வந்து அதிலெல்லாம் ஒர்க் பண்ணல, சில நபர்கள் தான் அந்த ஃபெரன்சிக் சைக்காட்ரியில் ஐசக் ரே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் மிக முக்கியமான நபராக ஐசக் ரேவும் வந்து ஒருத்தராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக 1841ஆம் ஆண்டு அந்த மெயினில் இருக்கிற அகஸ்டா அப்படின்ற இடம், அதனுடைய ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைன், அது மெயின் இன்சைன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும், அது ஒரு மனநல காப்பகம். ஸோ அங்கே இவர் ஒரு சூப்பரிண்டெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த காலத்துலலாம் மனநோயாளிகளுக்கு வந்து பயங்கரமான கட்டுப்பாடுகள் இருந்தது. எந்த அளவுக்குன்னா அவங்கள வந்து மனநோயாளிகளை வந்து இருட்டு அறையில் போட்டு அடைக்கிறது, அதே மாதிரி அவங்கள சங்கிலியால் கட்டி போடுறது, அதே மாதிரி இரும்பு கோட் வந்து அணிய வைப்பாங்க. அந்த கோட்டை அணிஞ்சுக்கிட்டால் கையை காலெல்லாம் அசைக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணப்பட்டது. அதே மாதிரி கொடூரமாகவும் வந்து மனநோயாளிகள் நடத்தப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா
அவங்க சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள வந்து பயங்கரமாக அடித்து துன்புறுத்துறது, கடுமையான தண்டனை கொடுக்கறது, இது மாதிரிலாம் மனநோயாளிகள் இவ்வளோ கடுமையான கொடூரத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஸோ இது மாதிரி நடத்தப்பட்டாங்க. அதே மாதிரி மனநோயாளிகளை யாருமே வந்து மதிக்கவும் இல்லை. இது மாதிரி இருக்கும்போது இவர் வந்து அந்த மெயினில் இருக்கிற மனநல காப்பகத்துக்கு ஒரு சூப்பரண்டன்ட் ஆனதுக்கப்புறமா அங்கே இருந்த மனநோயாளிகளை இவர் வந்து கௌரவமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குரிய மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள சுதந்திரமாக விட ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க, வெளிச்சத்தில் அவங்கள விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான சிகிச்சையை மனிதாபிமான முறையில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு மனநோயாளிக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, இப்போ ஒரு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. சாதாரண மனிதர்களை வந்து கட்டு போடும்போது அவங்க கத்துவாங்க, ஸோ அவங்களுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் மனநோயாளிகளை வந்து அப்படிலாம் நடத்த மாட்டாங்க. கத்துனா கத்தட்டும் அப்படின்னு சொல்லி கொடூரமான சிகிச்சை முறைகள் இருந்தது. அதெல்லாத்தையும் மாற்றி அது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும் அப்படின்றதையும் ஐசக் ரே தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள், பல சீர்திருத்தங்களை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இவர் வந்து பல விஷயங்களை முன்மொழியவும் செஞ்சாங்க. இப்போ மனநோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் சிகிச்சை கொடுக்கணும், அவங்கள சுதந்திரமாக விடணும், கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வேலைகளில் அவங்கள ஈடுபட வைக்கணும், தோட்டக்கலை, அதுக்கப்புறம் வந்து கிராஃப்ட் பண்ணுறது, கைவினை பொருட்கள், இது மாதிரி எல்லாம் பண்ண விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனநோயிலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஐசக் ரே வந்து பரிந்துரைச்சாங்க. இப்படி 1845 வரைக்குமே இந்த மெயினுடைய ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் த இன்சைனில் இவர் வந்து சூப்பரண்டண்டாக இருந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1844ஆம் ஆண்டு இவர் உட்பட மொத்தமாக 13 மனநல மருத்துவர்கள் இணைஞ்சு அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தி இன்சைன் அப்படின்னு ஒரு அசோசியேஷனை வந்து தொடங்கினாங்க. இது வந்து மனநல மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு அசோசியேஷனாக அமைஞ்சது. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் இவர் வந்து 1855ஆம் ஆண்டு அந்த AMSAII அதனுடைய, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தி இன்சைன், ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1855லேருந்து 1859 வரைக்கும் ஐசக் ரே வந்து இருந்தாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த மனநல காப்பகங்களினுடைய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அதாவது இப்போ ஒரு கட்டிடம் இருக்குது, அது வந்து மனநல காப்பகமாக இருக்குன்னா அது எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு காற்றோட்டம் இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும், அந்த மாதிரி எப்படி வந்து கட்டப்பட்டிருக்கணும், அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து அது வந்து மனநோயை வந்து போக்கக்கூடிய அளவில் அந்த கட்டமைப்பை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவர் ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி 1857ஆம் ஆண்டு ப்ராக்டிஸ் ஃபார் எ லூனட்டிக் அசைலம் அப்படின்ற டைட்டிலில் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய பயன்பாட்டில் அமெரிக்காவில் வந்தது. ஸோ இப்படி மனநல மருத்துவம், அதே மாதிரி இந்த தடயவியல் மனநல மருத்துவம், இந்த ரெண்டுதுலையும் பல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஐசக் ரே காரணமாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட இவர் இறுதி 1881 மார்ச் 31 அன்னைக்கு இவருடைய 74 வயசில் இறந்து போனாங்க. ஸோ இந்த ஐசக் ரே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.